கட்டமாக 6 தேர்தல் வாக்குறுதிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடன் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை திரு இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அது தோல்வி பயத்தில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் செய்த பாவத்திற்கு இனிமையாவது புண்ணியம் தேடலாமா என்று பார்க்கிறார் போல் இருக்கிறது. அந்த 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்வதற்கு, அந்த வரிகள் ஏற்றுவதற்கு நாம் ஏற்ற வேண்டிய கட்டாயமே அவருடைய ஒப்புதல் தான் வந்தது. 15வது நிதிக்குழுவில் 5 மாநில அமைச்சர்களை கொண்டு ஒன்றிய பாஜக அரசு வரி சீர்திருத்தம் குறித்து பேசிய போது எஸ்பி வேலுமணியும் சேர்ந்துதான் நாங்கள் ஆண்டுதோறும் ஆண்டுக்கு 2 முறை வரி ஏற்றுவோம் என்பதையும், அப்படி ஏற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் தர வேண்டிய வரி தர வேண்டாம் என்பதையும் நிறைவேற்றிவிட்டு வந்த யோக்கிய சிகாமணி தான் சகோதரர் வேலுமணி. அவரை அனுப்பி வைத்து அதற்கு ஒப்புதல் வழங்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆக இவர்களே ஏற்றி வைத்துவிட்டு ஏற்றியதற்கு நாங்களே பரிகாரம் தேடுவோம் என்று சொன்னால் இதை போல ஒரு கேலி கூத்து உண்டா? அவருக்கு இந்த விவரம் தெரிகிறதா? நாம் தானே இந்த பாவத்தை செய்தோம் என்று. மின் கட்டணம் ஏற்றுவதற்கு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது யாரு? 2016-17 ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்து போட மாட்டார். பியூஷ் கோயல் அன்றைக்கு இருந்த எரிசக்தி துறை அமைச்சர். அவர் சொன்னார், அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இதுல கையெழுத்து போடாது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இவங்க போய் கையெழுத்து போட்டாங்க. அப்போ இந்த மாநிலத்திற்கு வர வேண்டிய வருமானத்தை எல்லாம் ஒன்றிய அரசிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் மீண்டும் வந்தால் அதற்கு பாவத்திற்கு பரிகாரம் தேடுவோம் என்பதை போல பேசிக் கொண்டு தெரிகிறார். இது ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிற செய்தி. இதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு போடப்பட்டிருக்க எல்லா கட்சிகளிலும் அந்த குழுக்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா 3 கட்டங்களாக ஒரு 16 வாக்குறுதிகளை இப்போதே திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார். அது மக்களிடம் போய் சேருகிறது. அது எந்த விதத்திலையும் திமுகவை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு தவணை முறையில் தேர்தல் அறிக்கை தந்த ஒரே தலைவர் அவராக தான் இருக்க முடியும். வேற யாரும் எந்த தலைவரும் ஒரு குழுவை போட்டுட்டு அந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாமல், அவர்களுடைய கருத்துருக்கள் இல்லாமல் இப்படி அறிவித்ததாக நான் பார்க்கவில்லை. அதுவே அவருக்கு ஒரு தெரிகிறது, தோல்வியின் பதற்றத்தில் ஏதோ ஒரு வகையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவ்வப்பொழுது இந்த செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த 5,000 ரூபாய் அது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அது அவர்கள் எல்லோரும் தலைவரை, முதலமைச்சரை வாழ்த்தி கொண்டிருப்பதை பார்க்கிற போது அந்த செய்தியினுடைய தாக்கத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பதுதான் இதுவே தவிர, நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. ஒருவேளை வந்தாலும் எங்கிருந்து கொடுப்பேன் என்று ஏதாவது சொல்லுகிறாரா? 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு வரிப்பணம் இல்லாமல், கஜானாவில் காசு இல்லாமல் எப்படி இவர் இதை கொடுக்க முடியும்? ஒரு நியாயம் வேண்டாமா பேசுவது? ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு பீகார் மாடல். பாஜக எழுதி கொடுத்திருக்கு, 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப கொடுக்க முடியாது, 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுங்க. 5,000 ரூபாய் ஏற்கனவே தளபதி கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடப்பாடி சொல்லுகிறாரே தவிர, மக்களுக்கு தெரியும் இது செய்வதற்கான வாக்குறுதி இல்லை என்பது. மிக்க நன்றி திரு ரவீந்திரன். நினைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.